நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னோர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையுமே வந்து பெரிய அளவுல நமக்கு மாற்றி குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து முன்னோர்களுக்கு உண்டு. ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு முன்னோர் வழிபாடு அப்படின்றது வந்து அது சரியா பண்றது இல்ல. சிலர் ஜாதகங்கள்லயே காட்டிடும். ஆ பித்ரு சாபம் இருக்கா? பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா? அப்படின்றதெல்லாம் வந்து ஜாதகத்திலேயே பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது, முன்னோர் வழிபாட வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குலதெய்வம் அப்படின்னு நம்ம பேசுறதே நம்ம முன்னோர்கள தான். இப்போ குலதெய்வம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாத்துக்குமே நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் செய்வோம் இல்லைங்களா? எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும், போய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு திருமணம், ஒரு காது குத்து, இல்ல ஒரு வளைகாப்பு பண்றோம். அந்த மாதிரி என்ன செஞ்சாலும் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து முதல் விஷயமா நம்ம பண்ணிட்டு தான் அடுத்ததே பண்ணுவோம். திருமணம்னாலே ஒரு பத்திரிக்கை வந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட்டு பத்திரிக்கைய கொண்டு போய் குலதெய்வ கோயில்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் மத்தவங்களுக்கே குடுப்போம். ஏன்னா, நம்ம வம்சாவளியில நம்ம முன்னோர்களா இருந்தவங்க பல பேருக்கு வழிகாட்டியா இருந்ததுனால அவங்கள வந்து நம்ம குலதெய்வமா வச்சு வழிபட்டுட்டு இருக்கோம்.